கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்தவனின் பட்ட பெயர்கள். கிறிஸ்தவனின் பட்ட பெயர்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு வேதத்தில் நிறைய பட்ட பெயர்கள் இருக்கின்றன. டைட்டில்ஸ் ஆஃப் எ கிறிஸ்டியன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போமானால், சீஷர்கள் என்கிற பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:3 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் நிருபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதர்கள் என்ற ஒரு பட்டப்பெயர் நமக்கு உண்டு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ராஜரீகமான ஆசாரியர்கள் என்ற ஒரு பட்டப்பெயர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஏசாயா 40:11 ஆடுகள் என்ற ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5:14 நாம் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் உப்பாயிருக்கிறோம் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மற்றும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஜீவனுள்ள கற்களாயிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால் கனமுள்ள பாத்திரங்கள் என்று ஒரு பட்டப்பெயர் நமக்கு உண்டு. இப்படியே நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்ட பெயர்களில் ஒரு சில பெயர்களை குறித்து நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் இன்னொரு பெயரை குறித்து தியானிக்க போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டப்பெயர்களில் இன்னொரு பட்டப்பெயர் என்னவென்றால் உக்ரானக்காரர்கள். உக்ரானக்காரர்கள். நாம் உக்ரானக்காரர்களாக இருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் அந்த பட்டப்பெயரை நாம் வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரனை போல் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். நீங்கள் நல்ல உக்ரானக்காரர்களாக இருங்கள் என்று இந்த வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார். நமக்கு உக்ரானக்காரர்கள் என்ற ஒரு பெயரும் இருப்பதாக நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம். உக்ரானக்காரன் என்று சொன்னால் பொறுப்பாளி என்று அர்த்தம். பொறுப்பாளி, இங்கிலீஷில் மேனேஜர் என்று கூட சொல்லலாம். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தால் அவர் வெளிநாடுகளுக்கு போவார் என்றால், அல்லது வெளியில் பல மாதங்கள் அல்லது வருடங்கள் தங்கியிருந்து ஏதாவது அலுவல்களை கவனிக்க போவார் என்றால், அவர் மேனேஜரை அழைத்து அவருடைய கரத்தில் இந்த சொத்துக்கள் வியாபாரங்கள் எல்லாம் ஒப்படைத்து செல்லுவார். அவர் மறுபடியும் வந்த பிறகு அந்த மேனேஜரை அல்லது அந்த பொறுப்பாளரை கூப்பிட்டு கணக்கு கேட்பார். அப்பொழுது அந்த உக்ரானக்காரனாக இருக்கிற அந்த மேனேஜர் அல்லது அந்த பொறுப்பாளர் அவர் இவரிடத்தில் எவைகளெல்லாம் கொடுத்து விட்டு போனாரோ அவைகளை குறித்து கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். அந்த அர்த்தத்தில் நமக்கும், அதாவது கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் உக்ரானக்காரர்கள் என்ற ஒரு பெயரை பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல தந்திருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார், மறுபடியும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் திரும்பவும் 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வரும்பொழுது நாம் கணக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருப்போம். நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். அந்த ஒரு அர்த்தத்தில் தான் நீங்கள் உக்ரானக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மறுபடியும் வரும்பொழுது எதை குறித்து கணக்கு கேட்பார் அல்லது
எவைகளை குறித்து நாம் கணக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், அவர் என்னெல்லாம் நமக்கு கொடுத்து அவர் பரலோகத்துக்கு சென்றிருக்கிறாரோ அவைகளை குறித்தெல்லாம் நாம் கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். எவைகளெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோமோ அவைகளை குறித்து கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். கணக்கு கேட்பார் என்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய சிந்தையில் வைத்துக்கொண்டு இன்றைய இந்த செய்தியை தியானிக்க வேண்டும். சரி, எவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அல்லது எவைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம், எவைகளை குறித்து ஆண்டவர் நாம் கணக்கு சொல்ல வேண்டும் என்ற கேள்வியோடு இந்த செய்திக்குள்ளே போவோமானால், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டவைகள் எவைகள் என்று ஒரு 7 காரியங்களை மட்டும் இன்றைய தியானத்திற்காக உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த 7 விஷயங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். ஆகவே நாம் நம்முடைய எஜமானராகிய நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவர் வரும்பொழுது உண்மையும் உத்தமும் உள்ள உக்ரானக்காரர்களாக ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல ஆயத்தப்பட வேண்டும். இப்பொழுது அந்த 7 காரியங்களை உங்களோடு கூட ஒவ்வொன்றாக நான் பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக கேளுங்கள். முதலாவதாக நாம் எதை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்றால், பணத்தை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும். இதை குறித்து பிரசங்கி 6:2 வாசிக்கிறோம். ஒருவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார் என்றங்க வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த பணத்தை குறித்து நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்று நமக்கு தெளிவாய் சொல்லுவதற்காக, நம்முடைய உள்ளத்தில் பதிப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு ஊமையை சொன்னார். அந்த ஊமையில், அந்த கதையில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவன் தன்னுடைய திரவியத்தை, தன்னுடைய செல்வத்தை ஒரு 10 பேர் இடத்துல ஒப்பு கொடுத்து வெளிநாட்டுக்கு செல்லுகிறார். அங்கிருந்து திரும்பி வந்தபொழுது அவர்களிடத்தில் அந்த பணத்தை குறித்து கணக்கு கேட்டார் என்று லூக்கா 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபொழுது தன்னிடத்தில் திரவியம் வாங்கி கொண்டிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது எவ்வளவு என்று கணக்கு பார்க்கும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அவர்களை அழைத்தார். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு திரவியத்தை, சம்பாத்தியத்தை, செல்வத்தை, சொத்தை தந்திருக்கிறார். அவைகளுக்காக ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதனால் நாம் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த பணத்துக்காக ஆண்டவரை துதித்து நன்றியுள்ளவர்களாக ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, நம்முடைய பணத்தை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்பது முதலாவது விஷயம். இரண்டாவதாக, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நேரத்தை தந்திருக்கிறார், டைம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்த பிறகு இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 31:15. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அதாவது தாவீது சொல்லுகிறார், அவருடைய டைம், அவருடைய ஆயுசு, அவருடைய காலங்கள் எல்லாமே கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது தாவீது ராஜா இவ்வளவு காலம் வாழ்ந்ததற்கு ஆண்டவர் தான் காரணம். அவருடைய ஆயுசு காலத்தையும் ஆண்டவர் அம்மட்டும் நீட்டித்து கொடுத்தார், வாழறதுக்கு வாய்ப்பு கொடுத்தார், நேரத்தை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்தில் தான் இவர் இவ்வளவு நாள் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் இப்படியாக அவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, இதை நாமும் உணர வேண்டும். நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்த டைம்,
நாம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய காலங்களை கர்த்தர் நீட்டித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் நீட்டித்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் அந்த ஆண்டவரால் பெற்றிருக்கிற காலத்தை, டைமை நம்ம எப்படி பயன்படுத்தினோம், எதற்காக பயன்படுத்தினோம், ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்ணினோம், மற்றவர்களுக்காக நாம் எவ்வளவு நேரம் ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் ஆண்டுடைய ஊழியத்துக்காக நாம் பிரயாசப்பட்டோம், இதை குறித்தெல்லாம் ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். இது ரெண்டாவது காரியம். மூன்றாவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் அவருடைய செட்டைகளின் கீழே தான் நமக்கு இந்த ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது, அல்லது அவருடைய செட்டையின் கீழே இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்கிற ஒரு அருமையான சத்தியத்தை மல்கியா 4:2 வாசிக்க கேட்போமா? ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற நமக்கு ஆண்டவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆரோக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராலே ஆரோக்கியம் பெற்று ஆரோக்கியமாய் வாழ்கிற நாம் இந்த சரீர பலத்தை, இந்த ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம், ஆண்டவருடைய ஊழியங்களை எந்த அளவுக்கு செய்தோம், ஆண்டவருக்காக எவ்வளவு உழைத்து வேலை செய்திருக்கிறோம், ஆண்டவருக்காக எங்கெல்லாம் சென்று பிரயாசப்பட்டு ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக நாம் இந்த பலத்தையும் சக்தியையும் ஆரோக்கியத்தையும் பயன்படுத்தினோம் என்று ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நம்மை கணக்கு கேட்பார். இந்த ஆரோக்கியம் அவர் கொடுத்தது, அதனாலே அவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். இந்த ஆரோக்கியத்தை குறித்ததான ஒரு கணக்கு. அதனால் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆரோக்கியத்துக்காக நீ கர்த்தருக்கு கணக்கு சொல்ல வேண்டிய நிலையிலே இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கர்த்தருக்காக செயல்படணும், உழைக்கணும். உனக்கு கொடுத்துருக்கிற இந்த ஆரோக்கியத்தை கர்த்தருடைய மகிமைக்காக பயன்படுத்தணும். இது மூன்றாவது விஷயம். நான்காவதாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளுக்காக நாம் ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டியவர்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார். இதை நமக்கு தெளிவாய் புரிய வைப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையையும் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த உவமையை முழுமையாய் நாம் படிக்க நிறைய வசனங்கள் படிக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக 15ஆம் வசனம் வாசித்தாலே நமக்கு புரியும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசித்தாலே நம்முடைய தாளந்துகளை குறித்து கடவுளுக்கு நாம் கணக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது என்கிற ஒரு சத்தியத்தை நம்மால் புரிஞ்சிக்க முடியும். வாசிக்க கேட்போம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து, ஒருவனிடத்தில் 1 தாலந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார். மறுபடியும் அவர் திரும்பி வந்து அந்த தாளந்துகளை குறித்து கணக்கு கேட்டார் என்று 19வது வசனத்தில் வாசிக்க கேளுங்கள். வெகு காலமான பின்பு அந்த எஜமான் திரும்பி வந்து அந்த ஊழியக்காரரிடத்தில் கணக்கு கேட்டார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை குறித்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு 2ஆம் முறை வரும்பொழுது நம்மை கணக்கு கேட்பார் என்று நமக்கு புரிய வைப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. தாளந்துகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தாளந்து என்று சொன்னால் அது நம்முடைய பிறப்பிலேயே
அது நம்முடைய பிறப்பிலேயே இருக்கிற ஒரு விஷயம். அதாவது பாட்டு பாடுவது, இசைக்கருவிகளை வாசிப்பது மற்றும் பேச்சாற்றல், இப்படி உலகத்தில் பலவிதமான தாளந்துகள் உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தப்பிள்ளையிலே, உனக்கும் கூட ஆண்டவர் தாளந்துகளை தந்திருக்கிறார். அந்த தாளந்துகளை கொண்டு கர்த்தருக்கு சேவை செய்கிறாயா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாயா? கர்த்தருக்கென்றவைகளை நீ பயன்படுத்துகிறாயா என்பதை கர்த்தருடைய வருகையில் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். நீ எச்சரிக்கையாக இருந்து நீ இதை உணர்ந்து உன்னுடைய தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்தி நீ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஐந்தாவதாக, ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் வரங்களை குறித்து, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் குறித்து ஆண்டவருக்கு நாம் கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். அவர் திரும்பவும் வரும்பொழுது நம்மை கணக்கு கேட்பார். ஏனென்றால் அந்த வரங்களை அவரே நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுப்பதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் 9 விதமான வரங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யார் யாருக்கு எந்தெந்த வரத்தை கொடுக்க வேண்டுமோ, எத்தனை வரங்களை கொடுக்க வேண்டுமோ அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கிறார். அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தருகிறார் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரம் 1 2 எத்தனையோ இருக்கும். அவைகளை நீ கண்டுபிடித்து அவைகளை கொண்டு சபையினுடைய பக்தி விருத்திக்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஆண்டவருடைய பணி விரிவடைவதற்காகவும் பயன்படுத்த வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நமக்கு இந்த ஆவிக்குரிய வரங்களை தருகிறார். கர்த்தருடைய வருகையிலே அதை குறித்து கணக்கு கேட்பார். அதை தான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் கொடுத்த வரங்களை குறித்து ஆண்டவருக்கு நாம் கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும் என்று அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரனைப் போல் பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்ரானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கிருபையுள்ள ஈவுகளை தந்திருக்கிறார். அதாவது கிருபையின் வரங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லலாம். கிருபையின் வரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வரங்களை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்று கர்த்தர் அவருடைய 2ஆம் வருகையில் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் என்பது 5வது சத்தியம். 6வதாக, நம்முடைய வாழ்க்கை துணையை குறித்து ஆண்டவருக்கு நாம் கணக்கு சொல்ல வேண்டும். லைஃப் பார்ட்னரை குறித்து. காரணம், தனிமையாக இருந்த நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தை சங்கீதம் 68:6 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஒரு குடும்ப வாழ்க்கையை தனிமையானவர்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார் என்று இருக்கிறது. ஆகவே தனிமையாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனைவியை பெற்றிருக்கிறோம் அல்லது கணவரை பெற்றிருக்கிறோம் என்றால் அது ஆண்டவர் கொடுத்த ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணையை, லைஃப் பார்ட்னரை குறித்து ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கை துணையை, மனைவியை அல்லது கணவனை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினோமா? அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்தோமா? அவர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினோமா? அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோமா? ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை
வாழ்ந்தோமா? அவர்களுடைய விஷயத்தில் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறபடி நாம் நடந்தோமா? ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி அவர்களை நடத்தினோமா? நம்முடைய லைஃப் பார்ட்னரை, நம்முடைய வாழ்க்கை துணையை, கணவனை அல்லது மனைவியை எப்படி நம்மோடு கூட வைத்துக்கொண்டு நாம் குடும்பம் நடத்தினோம்? கர்த்தருக்கு மகிமை வரத்தக்கதாக அக்குலா பிரிஸ்குலாவைப் போல கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினோமா? இதெல்லாம் ஆண்டவருடைய வருகையில் கணக்கு கேட்கப்படும். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை துணைக்காக, லைஃப் பார்ட்னருக்காக ஆண்டவருக்கு நாம் இப்படிப்பட்ட விஷயங்களை குறித்து கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். நம்முடைய மனைவியை குறித்து அல்லது நம்முடைய கணவனை குறித்து என்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் அருமையாக நம்முடைய வாழ்க்கை துணையோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. 7ஆவதாக, கர்த்தருக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து, அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற மகனை குறித்து, மகளை குறித்து, பிள்ளைகளை குறித்து கணக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது, அல்லது நம்மிடத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்பது 7ஆவது சத்தியம். நாம் பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஈவு என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 1:27 4வது வசனம். 127ஆம் சங்கீதம் 4வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு நாம் பெற்றோராயிருக்கிற அந்த பிள்ளைகளை குறித்து பெற்றோராயிருக்கிற நாம் ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஆண்டவர் நமக்கு எவைகளெல்லாம் கொடுத்தாரோ அவைகளை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்று சொல்லும் பொழுது, இந்த கர்ப்பத்தின் கனி பிள்ளை பாக்கியம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதனால் அதை குறித்து ஆண்டவருக்கு நிச்சயமாக நாம் கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா? வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறோமா? பக்தியை சொல்லிக் கொடுக்கிறோமா? நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா? பிள்ளைகள் வரப்போகிற காலங்களில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே நாம் ஊட்டுகிறோமா? இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய மகிமைக்காக வளர்த்து அவர்கள் நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வந்து கர்த்தருடைய கரத்திலே பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாக அவர்களை நாம் வளர்க்க வேண்டும். அவர்களை சரியாக ஆண்டவருடைய வழியில் கிறிஸ்துவ ஒழுக்கத்தில் நாம் அவர்கள் நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் வரும்பொழுது ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் கெட்டு அழிந்து நாசமாய் போய் அநேகரை கெடுக்கிறதுக்கு காரணங்களாக இருப்பார்கள் என்றால் அதற்கு பெற்றோராக இருக்கிற நாம தான் காரணம், நாம தான் ஆண்டவருக்கு கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும் என்பதை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து அதிகமாக ஜெபம் பண்ணி அவர்களோடு நேரத்தை செலவிட்டு அவர்களை கர்த்தருடைய வழியில் நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒரு நல்ல உக்கிரானக்காரர்களாக உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு கணக்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களாக, மேனேஜர்ஸாக நாம் வாழ வேண்டும் என்பதை சிந்தையிலே வைத்துக்கொண்டு எந்தெந்த விஷயங்களுக்காக ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார் என்று தெளிவாக நாம் புரிந்து கொண்டோம். அந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக பயபக்தியோடு நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டப்பெயர்களில் நாங்கள் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம் என்றும் ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். உக்கிரானக்காரர்கள் என்றால் என்ன என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டோம். எங்களுடைய எஜமானன், எங்களுடைய ராஜா, நீர் வந்து எங்களை கணக்கு கேட்கப் போகிறீர். எந்தெந்த விஷயத்துக்காக கணக்கு சொல்ல வேண்டிய ஒரு உக்கிரானக்காரர்களாய் நாங்கள் இருக்கிறோமோ அதை இன்றைக்கு நாங்கள்
புரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். அந்த விஷயத்தில் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.